கேரட்டின் இனிமை, அமுல் நெய்யின் செழிப்பு, உலர்பழங்கள் இவை அனைத்தும் சேர்ந்த கேரட் அல்வா சுவையான சாப்பாட்டை லைட்டாக சாப்பிட்ட பிறகு இனிப்பு சாப்பிட ஏங்கும் மனதிற்கு இதமளித்து நிம்மதியை உணர செய்யும். அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 3 கப் அமுல் தாசா மில்க், 200 கிராம் அமுல் மிட்டாய் மேட், 4 மேசைக்கரண்டி அமுல் நெய், 8 மீடியம் ஸ்லைஸ் தோல் சீவிய கேரட், 4 தேக்கரண்டி சர்க்கரை, 10 அல்லது 15 முழு முந்திரி பருப்புகள், 1 கைப்பிடி பொன்வண்ண திராட்சை, தேக்கரண்டியில் 1/3 பங்கு ஏலக்காய் பவுடர், 1 சிட்டிகை குங்குமப்பூ இதழ்கள். சுவை நிரம்பிய கேரட் ஹல்வாவை தயாரிக்க முக்கியமான பொருளை முதலில் எடுத்துக் கொள்ளுவோம். பிறகு கேரட்டை மெல்லிய இழைகளாக சீவிக்கொள்ளுங்கள். முந்திரி பருப்பை உடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சமைக்க ஆரம்பிக்கலாம். அடி கனமான பாத்திரத்தில் அமுல் நெய்யை விட்டு சூடாக்குங்கள். நெய் சூடானதும் அதில் சீவி வைத்திருக்கும் கேரட் சீவல்களை சேர்த்து நெய்யில் நன்றாக கலந்துவிடும் வகையில் பிரட்டி எடுத்து சமைக்க வேண்டும். தாராளமாக அமுல் தாசா மில்கை பாத்திரத்தில் சேர்க்கவும். பாலில் கேரட் அமிழ்ந்து வேக சிறிது நேரத்திற்கு நன்றாக கலக்கிக் கொடுங்கள். விரைவில் பால் சுண்ட ஆரம்பிக்கும். கேரட்டுகள் அமுல் தாசா மில்கின் செழிப்பை முழுவதும் கிரகித்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் ஏலக்காய் பவுடர் மற்றும் குங்குமப்பூ இதழ்களை தூவலாம். ஹல்வாவின் இனிப்பை அதிகரிக்க இப்பொழுது அமுல் மிட்டாய் மேட்டை சேர்த்து அத்துடன் சர்க்கரையையும் சேருங்கள். கலவை கொதிக்க ஆரம்பித்ததும் அவ்வப்போது கலக்கி கொடுக்க வேண்டும். அடுத்த 15 அல்லது 20 நிமிட நேரத்தில் பால் முழுவதும் சுண்டி கெட்டிப்பட்டுவிடும். இப்பொழுது முந்திரி பருப்பையும் திராட்சையையும் சேருங்கள். இது ராஜபோக தோற்றத்தை அளிக்கும். கலவையை தொடர்ந்து பிரட்டி கொடுக்கும் பொழுது பாலில் இருக்கும் ஈரப்பதம் முழுவதும் ஆவியாகிவிடும். இப்பொழுது அடுப்பை அணைத்து விடலாம். கேரட் அல்வாவை அதன் அற்புதமான சுவையுடன் ஆனந்திக்க சுட சுட சாப்பிட வேண்டும். குளிர வைத்தும் சாப்பிடலாம். அதை ஃப்ரிட்ஜில் வைத்து ஆசைப்படும் போதெல்லாம் சாப்பிடலாம். மற்றவர்களுக்கு பகிர்ந்தும் கொடுக்கலாம். இந்த அல்வாவின் சுவைக்கு நீங்கள் முதல் மதிப்பெண் வழங்கவே விரும்புவீர்கள்.